உண்மையாகவே சந்தோஷமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. முதல் வாரம் முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த 2025 ஆண்டு அவருடைய பர்வதத்திலே நாம் எல்லாரும் வந்து நிற்பது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். அதுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். செய்திக்கு நேராக உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கொஞ்சம் நேரம் நான் திசை திருப்ப நான் வாஞ்சிக்கிறேன். ஆவியானவர் இந்த காலை வேளையிலே நம்மோடு பேசுவாராக. எத்தனை பேர் இந்த காலை வேளையிலே இந்த முதல் செய்தியில் என்னோடு பேசணுன்ற வாஞ்சையோடு வந்திருக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் பேசுகிறவர். சில பேர் இந்த செய்தியெல்லாம் கேட்க கடல் கடக்கிறார்கள், மலைகளை கடக்கிறார்கள், விமானத்தில் பயணிக்கிறார்கள். ஆனால் நம்ம இருக்கிற இடத்துலையே ஆண்டுடைய சத்தத்தை கேட்க கர்த்தர் தயை பாராட்டி இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் மோசையை போல பர்வதத்துக்கு வரணும் அப்படின்னு ஆண்டு சொல்லிட்டா யோசிச்சு பாருங்க. 2000 மீட்ரு 3000 மீட்ரு உள்ள மலைக்கு ஏறி நீங்கள் அங்கே வந்து தான் என்னோட பேசணும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் கட்டளையிட்டு இருந்திருப்பார் என்று சொன்னால் நமக்கு அப்போ அதனுடைய வேல்யூ என்னன்றது தெரிஞ்சிருக்கும். இருந்த இடத்துலையே கர்த்தர் நமக்கு பேசுகிறது நாம் பெற்ற பாக்கியம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. வாசிப்போம். Turn your Bible to the book of Job, chapter 42 verse 2. யோபின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், கைகளை வைத்து வசனத்தின் மீது கைகளை வைத்து let's all pray to God. ஆண்டவரோடு பேசுவோம், ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆமென். எங்களோடு பேசும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஸ்பீக் டு மீ ஓ லார்ட். உம்முடைய சத்தத்தை ஆண்டவரே எங்களுக்கு தொனிக்க பண்ணுங்கப்பா. ஆண்டவரே, 2024 போல அல்ல, இந்த 25 முகமுகமாக எங்களோடு பேசுகிற அந்த அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு தயை பாராட்டுங்கப்பா. ஆண்டவரே, மனுஷனை பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆண்டவரே, எதிர்பார்ப்போடு கவனத்தோடு தாகத்தோடு கர்த்தர் இந்த முதல் வாரத்தில் எங்களோடு பேச வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் வார்த்தைகளை தருவீராக. ஆண்டவரே, இந்த இடத்துல தேவ சமூகத்தில் அமர்ந்து கொண்டு ஆண்டவரே இந்த சமூகத்தை அலட்சியப்படுத்துகிற சகல அசுத்தாவியின் வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் கடிந்து அப்புறப்படுத்துகிறேன் ஐயா. இந்த சத்தத்தை கேட்க விடாதபடிக்கு தடை பண்ணுகிற, இடையூறு செய்கிற, கவன குறைவுகளை ஏற்படுத்துகிற, சிந்தைகளை திசை திருப்புகிற சகல ஆவிகளும் அப்புறப்படுத்தப்படுவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை எந்த அசுத்தாவியின் வல்லமைகளும் இருதயத்திலிருந்து எடுத்து போடாதபடிக்கு, அது கற்பாறையில் விழுந்து போய்விடாதபடி, அது ஆண்டவரே ஜனங்களால் மிதியுண்டு போகாதபடிக்கு நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும். உம்முடைய கரத்திலே அடியானை அர்ப்பணிக்கிறேன். நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. மீண்டும் வாசிப்போம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நகருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே அதிகாலையிலே நாம் வாட்ச் நைட் பிரேயர் சர்வீஸில் நம்ம கேட்ட வாக்குத்தத்தத்தின் செய்தியை நான் மீண்டுமாக வேறொரு பரிமாணத்திலே புதுப்பித்து காட்ட நான் வாஞ்சிக்கிறேன். நம்ம எல்லாரும் செலிப்ரேஷன் மூடில் இருந்தோம். அப்போ என்ன சொன்னோம்னே, ஆமாம், ஞாபகத்தில் இருக்காது. பாதி தூக்கத்தில் நின்றுட்டு இருக்கிறோம் நடு சாமத்தில். அதனால் இதோ சொன்னார், நான் கொஞ்சம் வலுவாக தான் பேசினேன் நான் அன்னைக்கு. ஆனால் வலுவாக பேசினாலும் எந்த அளவுக்கு ஆழமாய் உள்ளே இருதயத்துக்குள்ளே பதிந்தது என்பது எனக்கு தெரியல. ஆவியானவர் அதை அறிவார். ஆகவே தேவன் மறுபடியும் அதை எனக்கு நினைப்பூட்ட விரும்புகிறார். வசனம் அதுதான், ஆனால் வேறொரு பரிமாணத்தில் தேவ ஆவியானவர் நம்மோடு பேச அவர் வாஞ்சிக்கிறார். அருமையானவர்களே, யோபு விதமாய் சொல்லுகிறார்,
யோபுவினுடைய வாழ்க்கையிலே ஆரம்பம் ரொம்ப அற்புதம், ரொம்ப அற்புதம். எல்லாராலும் மதிக்கப்படுகிற ஒரு அனுபவம். அவர் போனாலே ஒரு செல்வாக்கு, புகழ்ச்சி, எல்லாரிடத்திலும் நல்ல மரியாதை. ஆஸ்திகளில் குறைவு இல்லை, கௌரவத்தில் குறைவு இல்லை, செழிப்பிலே குறைவு இல்லை. வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், மிருக ஜீவன்கள், இப்படி ஆஸ்திகள் எல்லாம் ஒரு உச்சக்கட்ட ஆசீர்வாதத்தின் நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருந்த யோபுவின் வாழ்க்கையிலே திடீரென்று ஒரு சூறாவளி, ஒரு பயங்கரமான தாக்குதல். இப்படித்தான் இல்லை, வாழ்க்கையை தலையில புரட்டி போடும் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் வாழ்க்கையை இல்லாமல் ஆக்கியது யோபுவினுடைய வாழ்க்கையில. எதெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் இப்பொழுது இல்லை என்கிற நிலைமைக்கு யோபு வந்து விட்டார். போராட்டங்கள் அதிகமானது, மன உளைச்சல்கள் அதிகமானது, இழப்புகள் அதிகமானது, ஈடுகட்ட முடியவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே யோபுவை ஆண்டவர் பரிசோதித்து பொன்னாய் விளங்குகிறான் என்று கண்டபோது பிசாசை அப்புறப்படுத்தி அவனுடைய காலங்கள், நேரங்கள், சமயங்கள், கொடுக்கப்பட்ட அவகாசங்கள் முடிந்து போன பிறகு தேவன் யோபுவை கையில் எடுக்கிறார். அவனுடைய அனுகூலமான காரியங்களை பொறுப்பெடுக்கிறார். என்னெல்லாம் இழந்தாரோ அதையெல்லாம் இரட்டத்தனையாக கொடுக்க தீர்மானிக்கிறார். எதுவெல்லாம் வாய்ப்புகள் இல்லை என்று முடிவு செய்யப்பட்டதோ, இதுக்கு சாத்தியமே இல்லை என்று மனிதர்களால் பிரகடனப்படுத்தப்பட்டதோ, அந்த இடத்திலெல்லாம் எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக யோபுவை இப்படியும் ஒரு மனிதனை கடவுள் ஆசீர்வதிக்க முடியுமா என்கிற நிலைக்கு உலகமே பேசப்படுகிற அளவுக்கு இன்றும் உலக வரலாற்றிலே ஏதாவது ஒவ்வொரு இடத்திலேயும், மிக முக்கியமாக நீங்கள் +2 முடிச்சுட்டு BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுத்துட்டீங்கன்னா அதில் மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அது புக் ஆஃப் ஜோப். யோபுவின் புத்தகம் அதில் இடம்பெற்றிருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அந்த அளவுக்கு தேவன் யோபுவை உயர்த்தினால், அதனால்தான் யோபுவால் இந்த அறிக்கையை சொல்ல முடிந்தது. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? The word of God is very powerful from Job. யோபுவிடத்திலிருந்து வந்த கர்த்தருடைய வார்த்தை வெறுமையான வார்த்தை அல்ல. அவர் சொல்லுகிறார், அவர் வல்லவர், அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில இந்த 2025 தேவன் செய்ய போகிற காரியம் அதுதான். நீங்கள் வல்லவர் என்று நீங்கள் முடிவு செய்துவிட்டால், என் தேவன் வல்லவர் என்பதை உங்கள் வாழ்க்கையில நிரூபித்து காண்பித்துக் கொண்டே இருப்பார். எந்த இடத்திலேயும் நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆயிடக்கூடாது. எந்த இடத்திலேயும் நீங்கள் கர்த்தரை விட்டு கொடுத்துறாதீங்க. எப்படிப்பட்ட மனிதர்களுக்கும் வராத ஒரு நிலை உங்களுக்கு வந்தாலும், உங்களுக்குள் இருக்கிற தேவன், நீங்கள் ஆராதிக்கிற தேவன், நீங்கள் தொழுது கொள்ளுகிற தேவன், உங்களை அழைத்து தெரிந்து கொண்டு வேறு விரித்த தேவன், அவர் வல்லவர் என்று நீங்கள் விசுவாசித்தால் more than enough, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே வல்லவராய் இருந்து செயல்படுவார். ஹல்லேலூயா. Because our God is a mighty God. அவர் வல்லமை உள்ள தேவன். நம்முடைய ஆண்டவர், நிறைய பேர் என்னை பார்த்து சொல்லியிருக்கிறாங்க, முகத்துக்கு முகம் சொல்லியிருக்கிறாங்க, உங்களுக்கெல்லாம் வல்லமையே இல்லை பாஸ்டர், உங்களுக்கெல்லாம் வல்லமையே கிடையாது. நான் அதை புண்படுத்தும்படியாய் அல்லது புண்படுத்தும்படியாய் ஞாபகப்படுத்தல. பட் இதெல்லாம் கம்மக்ராஸ் பண்ணணும். இதெல்லாம் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். என்னை நேரடியாக பார்த்து எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்களேன். ஒரு ஆம்பளை பண்ணலாம், ஆம்பளே இல்லைன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அது போல தான்.
உனக்கு வல்லமையே கிடையாது. ஆமா, உண்மைதான், வல்லமையே கிடையாது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, எனக்குள் இருக்கிறவருக்கு தான் வல்லமை இருக்கே ஒழிய எனக்கு ஒரு வல்லமையும் இல்லை. அதை நான் ஒத்துக்கொள்ளுகிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, எனக்குள் இருக்கிறவருக்கு தான் வல்லமை உண்டு. நாங்க ஒரு சாதாரண ஆளு தான். எங்க மேல இருக்கிற அபிஷேகம் தான் இந்த இடத்துல நிற்க வச்சிருக்கு. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப யோசித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில எந்த நிலையில நீங்க கிராஸ் பண்ணினாலும் இதை நினைவுபடுத்தி கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்குள் இருக்கிறவர் அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று நீங்கள் தீர்மானித்து விட்டால், உங்கள் மனதிலே நீங்கள் அதை மையமாக வைத்துக் கொண்டால், ஆழமாய் பதிய வைத்துக் கொண்டால், என் கர்த்தர் ஒரு காலம் உங்களை ஏமாற்ற மாட்டார். அவர் வல்லவராகவே செயல்படுவார். அல்லேலூயா. நீங்கள் விட்டு கொடுக்கவே கூடாது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலும் அவர் வல்லவர் என்பதையும், அவர் தடைபடாதபடிக்கு எந்த ஒரு காரியத்தையும் செய்ய ஆற்றல் படைத்தவர், அவர் அற்புதமானவர், இஸ் a mighty God, இஸ் a powerful God என்பதை நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் இந்த 2025 அதை செய்ய போகிறார். நான் விசுவாசிக்கிறேன். எங்களோட சேர்ந்து இந்த மகனாயின் திருச்சபையின் தரிசனத்தோடு, இந்த போதகரோடு, ஒரு சாதாரண போதகரோடு நீங்கள் இணைந்து பயணித்து அந்த அபிஷேகத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து என்னோடு பயணிக்க உங்களை ஒப்பு கொடுப்பீர்களே ஆனால், இந்த 2025 டிசம்பர்ல இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு கர்த்தர் உங்களை என்னை உயர்த்தவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஆனா இந்த வார்த்தைக்கு செவி கொடுக்காம இவன் என்ன சொல்றது, நாம் என்ன கேட்கறது நினைச்சீங்கன்னா, ஒரு குண்டுமணி அளவு கூட நகர முடியாது. இதே நிலைமைதான், இதைவிட பரிதாப நிலைதான், இதைவிட பின்னுக்கு போகிற அவல நிலைதான் டிசம்பர்ல நீங்க உங்க வாழ்க்கையில காணப்படும். என்ன பாஸ்டர் இப்படி சொல்றாரு? முத வாரத்திலே அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும், ஒரு பக்கம் மட்டும் பிரசங்கம் பண்ணிட்டு தான் இன்னைக்கு நிறைய பேர் கார் பங்களா வாங்கி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆசீர்வாதத்தை மட்டும் சொல்லிக்கிட்டு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, வேதம் அப்படி அல்ல. எந்த ஒரு வாக்குத்தத்தத்துக்கு பின்பாக நிபந்தனையும் கட்டளைகளையும் கற்பனைகளையும் கட்டுப்பாடுகளையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதெல்லாம் இல்லாம வாக்குத்தத்தம் ஆக்டிவே ஆகாது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அப்ப ஒரு மனிதனை மாத்திரம் நான் அடையாளம் கண்டு கொண்டு உங்களுக்கு முன்பதாக அந்த மனுஷன் எப்படியாய் அவர் வல்லமையுள்ள தேவன் என்பதை அவர் அனுபவித்தார், எப்படி ஆண்டவர் நினைத்தது அவருடைய வாழ்க்கையில நடந்தது, என்னவெல்லாம் தடையாயிருந்தது, அந்த தடைகளை எப்படியெல்லாம் ஆண்டவர் நீக்கி உடைத்து போட்டார் என்பதை உங்களுக்கு விவரமாய் சொல்லி நான் நிறைவு செய்ய வாஞ்சிக்கிறேன். கவனமாய் கவனியுங்கள். ஆபிரகாமனுடைய வாழ்க்கையிலே தேவன் வல்லவராக இருந்தார். அல்லேலூயா. பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையெல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள், ஏதாவது ஒரு கட்டத்திலே அவர் வல்லவர் என்று அறிக்கிட்டு இருப்பாங்க. அது ஆபிரகாம் தொடங்கி எனக்கு அருமைய ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, அதன் பிறகு வந்ததான மோசேயினுடைய வாழ்க்கை, அதன் பிறகு வந்ததான யோசுவா, காலேபினுடைய வாழ்க்கை, நியாயாதிபதிகளின் காலங்கள், ராஜாக்களின் காலங்கள், தீர்க்கதரிசிகளின் காலங்கள், எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நல்லவர் வல்லவர் என்பதை ஏதாவது ஒரு கட்டத்திலே அறிக்கை செய்தே ஆக வேண்டும் என்கிற நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். அல்லேலூயா. ஏன்னா அவர் வல்லவராயிருந்தார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நம்மோடு பேசுவாராக. நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நினைவுகளையும் ஆசீர்வாதங்களையும் பொக்கிஷங்களையும் அவர் வைத்திருக்கிறார். நாம தான் இதெல்லாம் செய்யணுமா? அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய பார்வையில, கர்த்தருடைய பர்வதத்தில் எதையுமே நம்ம அலட்சியம் பண்ணக்கூடாது. எதையுமே அலட்சியம் பண்ணக்கூடாது. நீங்க என்னாகம புஸ்தகத்தை, யாத்ராகம புஸ்தகத்தை, உபாகம புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே சிவப்பு நூல் தான் கட்டணும்னு கட்டுப்பாடு கொடுத்தார். இந்த ஆணி செய்யணும், அந்த ஆணி இவ்வளவு பெருசு தான் இருக்கணும்ன்ற கட்டுப்பாடு கொடுத்தார். மாறக்கூடாது.
இந்த உடன்படிக்கை பெட்டி செய்கிற போது இந்த அளவுகளை கொடுத்தார். இந்த அளவுகள்லாம் எதுக்கு தெரியுமா? மெஷர்மெண்ட்டு. அந்த மெஷர்மெண்ட்டு ஒரு நூல் தப்புச்சுனாலும் நம்ம நிலைமை பெரிதாமாயிரும். மெஷர்மெண்ட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யோசிச்சு பாருங்க, ஒரு சட்டை தைக்கும் போது எத்தனை குறைகளை சொல்கிறோம். இது சரியில்லை, ஃபிளிட்ஸ் வைக்கல, இது பண்ணலை, அது பண்ணலை. இப்போ என்னென்னமோ டைப் ஆஃப் ஸ்டைல்ஸ்லாம் நம்ம விரும்புகிறோம். நல்லது தான், ஆனால் மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறோம்ல. பத்தலைன்னா குறை சொல்கிறோம், 1000 காரியங்களை பேசுகிறோம், விமர்சனம் பண்ணுகிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை யோசித்து பாருங்கள். உங்களுக்கு பொருத்தமல்லாத ஒரு அளவு இல்லாத ஒரு சட்டையை நீங்கள் போட்டுக்குவீங்களா? ஒருத்தரும் மாட்டோம். அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு மெஷர்மெண்ட். தேவன் இதை கீழ்ப்படின்னு இதை அப்படின்லாம் இல்லை. உள்ளுக்குள்ளே வந்துட்டோம்னாலே எல்லாத்துக்கும் அடிபணிச்சு தான் ஆகணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நாம் கரை சேர முடியும், வேறு வழியே கிடையாது. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இன்னைக்கு சொகுசு கப்பல்கள், குயின் மேரிஸ், அப்போ நிறைய க்ரூயிஸ்லாம் இருக்குது, நிறைய கப்பல்கள், சொகுசு கப்பல்கள். அதெல்லாம் செய்கிறவர்கள்ட்ட போய் கேளுங்களேன், அவர்களுக்கு ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது. அந்த மெஷர்மெண்ட்டில் ஒரு பாயிண்ட், 1 மில்லி கிராம் அல்லது 1 மில்லி மீட்டர், 1 மில்லி லிட்டர் அந்த அளவு மாறிச்சுனாலும் போட்டு நடுக்கடலில் மூழ்கிடும், ஷிப்பு மூழ்கி போயிடும். அளவு ரொம்ப. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நாகமான் இதுக்கெல்லாம் நான் கீழ்ப்படிஞ்சா இது நடக்கணும்னா எனக்கு அப்பேற்பட்ட சுகம் தேவையில்லைன்னு நினச்சான். ஆனால் அதுக்கு கீழ்ப்படிந்த பிறகுதான், அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்ட பிறகுதான் அவனுடைய வாழ்க்கை மாறியது. அருமையான தெய்வ பிள்ளைகளை, இந்த சின்ன பிள்ளை இவன் சொல்லி நான் கேட்கணுமா அப்படின்னு அவன் நினைச்சிருந்தான்னா, நாகமானினுடைய வாழ்க்கை குஷ்டரோகமாகவே, குஷ்டரோகியாகவே அவன் செத்து போயிருந்திருப்பான். அவன் சுகம் பெற்றதினுடைய ஆரம்பமே எங்கே தெரியுமா? எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, ஒரு சின்ன வேலைக்கார பிள்ளையினுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்ததுனால தான். அன்பானவர்களே, தேவனுடைய வார்த்தை பிரதானமானது. உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். உங்களுக்காக நிறைய இந்த 2025 கர்த்தர் வைத்திருக்கிறார், அற்புதங்களை செய்கிற தேவன். அப்போ ஆபிரகாமனுடைய வாழ்க்கையிலே அவர் எப்படி வல்லவராக இருந்தார்? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். Genesis chapter 17 verse 1. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட பேசும்போது ஆபிரகாமுக்கு தன்னை அவர் அறிமுகப்படுத்துகிறார். அவர் எப்படி அறிமுகப்படுத்துகிறார்? எப்பா, நீ புறப்பட்டு வா, நான் காண்பிக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போ, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லி அனுப்புகிற போது அவன் எந்த ஒரு கேள்வியும் கேட்காம அப்படியே சின்ன குழந்தையை போல, இங்க என்ன வசதிகள் இருக்கும், என்ன வாய்ப்புகள் இருக்கும், அங்க என்ன எனக்கு வேலை, அங்க என்ன எனக்கு வருமானம், எப்படி என் பிள்ளைகளை காப்பாற்ற போறேன், எப்படி என் எதிர்காலம், எப்படி என்னுடைய மிருக ஜீவன், இது எந்த கொஸ்டினும் இல்லை. சொன்ன மாத்திரத்தில் பெறப்பட்டு போனார். என்ன கருமையானவர்களே, அதனாலதான் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு அவர் தன்னை அறிமுகப்படுத்துகிற போது அவர் சொல்லுகிறார், ஆபிரகாமே, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். I am the mighty one of Israel. I am the mighty God. நான் தேவன், நான் உனக்கு வல்லமையுள்ள தேவனாய், அது சர்வ வல்லமையுள்ள தேவனாய் நான் இருக்கிறேன் என்று தன்னை அறிமுகப்படுத்தினார். 99 வயசு. எனக்கு அருமையானவர்களே, யோசித்து பாருங்கள். 99 வயதான போது கர்த்தர் பேசுகிறார். மீண்டுமாய் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆண்டவரே, நீங்க ஏற்கனவே இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி 25 வருஷமாச்சு, நீங்க சொல்லி ரொம்ப வருஷங்கள் ஆகுது.
எனக்கு வாக்கு பண்ணி என்னை கூப்பிட்டு நான் உனக்கு அற்புதத்தை செய்வேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லி நீங்க என்னை அனுப்பி கொண்டு வந்தீங்க. இப்பொழுது என்னுடைய வயது 99. இத்தனை ஆண்டு காலம் நான் உண்மை உள்ளவனாய் இருக்கிறேன், உமக்கு கீழ்ப்படிந்த ஒரு நபராய் இருக்கிறேன், உம்முடைய வார்த்தைக்கு எந்த விதத்திலும் நான் அல்ல தட்டுவதில்லை என்கிற ஒரு நிலையிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, 99 வயதுல கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்ன செய்ய, எனக்கு முன்பாக நீ நடந்து கொண்டு உத்தமனாயிரு. யாருக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் தெரியுமா? ஆண்டவர் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நாம எல்லாருமே சுயநலவாதிகள், என்னை உட்பட எல்லாரும் சுயநலவாதிகள். தேவன் அற்புதம் செஞ்சாதான் சர்ச்சுக்கு வருவோம், தேவன் அதிசயம் செஞ்சாதான் ஆண்டவர் ஆராதிப்போம், தேவன் நன்மை செய்தாதான் வேதமே படிப்போம், தேவன் ஏதாவது ஒரு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில டைம் டு டைம், வாரத்துக்கு வாரம், மாதத்துக்கு மாதம், நாளுக்கு நாள், 15 நாளைக்கு ஒரு தடவை நமக்கு அற்புதத்தை செய்தால் தான் அவர் ஆண்டவர் என்று நாம் நம்புகிறோம். ஆபிரகாம் அப்படி அல்ல. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அவனுடைய 75 வயதிலே கர்த்தர் பேசின அழைத்த ஆண்டவர் 99வது வயதிலேயும் சொல்லுகிறார், நீ இன்னும் நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் உத்தமமாய் இருக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவர் உத்தமத்தை விரும்புகிறார். எந்த சூழ்நிலையிலும், எல்லா நிலையிலும் நாம் உத்தமமாய் ஆபிரகாமை போல நாம் வாழ கற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை அவர் நிரூபித்து காண்பிப்பார். ஆபிரகாமுக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் சீக்கிரம் கொடுத்துட்டார், பிள்ளையை தவிர. யோசிச்சு பாருங்க, ஆபிரகாம் வெறுமையாய் புறப்பட்டு வருகிறார், ஆஸ்திகள் எல்லாம் கிடைக்கிறது, நிலவளங்கள் எல்லாம் கிடைக்கிறது, எல்லாவற்றையும் கொடுக்கிறார். நீ கால் வைக்கும் எவ்விடத்துக்கும் உனக்கு நான் தருவேன் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. யாராவது சொல்ல முடியுமா? நீ நடந்து திரி, எம்மட்டு நடந்து திரியிறியோ அவ்வளவு தூரம் உனக்கு சொந்தம் போ அப்படின்னு அனுப்பிவிட்டார் ஆண்டவர். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் அவன் நடந்து திரிகிற இடமெல்லாம் அவனுக்கு சொந்தமானது. மிருக ஜீவன்கள் கிடைத்தது, வேலைக்காரிகள் உண்டானார்கள், எல்லாம் கிடைச்சது. வேதம் சொல்லுகிறது, அவருடைய ஆஸ்தி, அவருடைய சொத்துக்கள், அவருடைய அசைகிற சொத்துக்கள் பூமி தாங்க கூடாததா இருந்ததா. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இப்ப நாம தான் தாங்க முடியாத அளவுக்கு இருக்கிறோம். ஆனா ஆபிரகாமுடைய செல்வங்கள் பூமி தாங்க கூடாத அளவுக்கு இருந்தது. எனக்கு அருமையானவர்களே, அப்ப சற்று சிந்தித்து பாருங்கள், எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்துட்டார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை நிரூபிக்காமல் இல்லை. உத்தமனாய் நடந்த ஆபிரகாமுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார். சொத்தை கொடுத்துட்டாரு, வீடு கொடுத்துட்டாரு, கூடாரங்களை கொடுத்தார், அவனுக்கு நல்ல நிலவளங்களை கொடுத்தார், மிருக ஜீவன்களை கொடுத்தார், பழுகி பெருகின ஆடு மாடு கழுதைகள், கோவேறு கழுதைகள், பெரிய பெரிய குதிரைகள், எனக்கு ரதங்களை பூட்டுகிற அளவுக்கு உள்ள குதிரைகள் எல்லாம் அவருக்கு உண்டானது, எல்லாம் உண்டானது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அப்ப சர்வ வல்லவர் என்பதை அவர் நிரூபிக்க நமக்கு தேவையான தகுதி என்ன தெரியுங்களா? உத்தமனாய் நடக்கணும், உத்தம வாழ்க்கை. எல்லா விஷயத்திலையும், நடக்கையில, பேச்சில, சிந்தையில, உங்க ஸ்பாவத்துல, எல்லாவற்றிலும் உத்தமமாய். உத்தமம்னா என்ன? நேர்மையான வாழ்க்கை. அருமையானவர்களே, நேர்மையான வாழ்க்கை. நமக்கு ஒரு நேர்கோடு போட்டாச்சு, அந்த கோட்டில் தான் போகணும். இன்னொருத்தர் கோட்டில் நம்ம என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. இன்னொருத்தரில் கோட்டில் போகிறதுக்கு நமக்கு அனுமதி இல்லை.
நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே பொறுமையோட ஓடக்கடவோம் என்ற அப்போஸ்தலனாகிய பவுல் நினைவுபடுத்துகிறதை உங்களுக்கு ஞாபகப்படுத்த வாஞ்சிக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப வேதம் சொல்லுகிறது ஆபிரகாம் இந்த 99 வயதிலே எல்லாவற்றையும் கர்த்தர் தந்து விட்டார். உத்தமனாய் நடந்த இந்த ஆபிரகாமினுடைய வாழ்க்கையிலே எனக்கு அருமையானவர்களே, வெயில் வராமல்ல, மழை வராமல்ல, பனி வராமல்ல, போராட்டம் வராமல்ல, சிக்கல்கள் வராமல்ல, மன வருத்தம் வராமல் இல்லை, சண்டைகள் வராமல்ல, எல்லாம் வந்தது. ஆனா கர்த்தர் எதுலையுமே குறை வைக்கல. எல்லா ஆசீர்வாதத்தையும் அப்படியே அள்ளி தந்து கொண்டே இருந்தார். எங்கெல்லாம் ஆபிரகாம் போகிறாரோ அங்கெல்லாம் கர்த்தர் எல்லாருடைய கண்களிலேயும் தயவு கிடைக்க பண்ணினார். செல்வங்கள் பெருகுகிறது, ஆஸ்திகள் பெருகுகிறது. எதுக்கு இந்த விஷயத்தை நான் நினைவுபடுத்துறேன்னா, உங்களை கர்த்தர் பொருளாதாரத்தில், உங்களுடைய சரீர அளவில், உங்களுடைய ஆஸ்திகளில் ஆசீர்வதிக்கிறது என்பது லேசான காரியம். இப்போ நீங்கள் அதை கடினமாக நினச்சிக்கிட்டீங்க. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, வீடு வாசல்லாம் அப்படி நினைச்ச நேரத்தில் கர்த்தர் கொடுக்க முடியும் அவரால். சீரியாவில் நான் ஒரு காணொளியை பார்த்தேன், உள்ளம் உடைந்தது. பெரிய பெரிய அடுக்குமாடி குடியிருப்புகள் எல்லாம் தரைமட்டத்தில் இருக்கிறது. ஒரு வீடு கூட உருப்படியா இல்லை. எல்லா வீடுகளிலேயும் குண்டுகள் பாய்ந்த அடையாளங்கள் அங்கே தென்பட்டு கொண்டிருக்கின்றன. ஒரு வாகனம் உருப்படியா இல்லை, ஒரு மருத்துவமனை நல்லா இல்லை, ஒரு பெரிய நல்ல கட்டடங்கள் ஏதும் இல்லை. ஜனங்கள் ஒருவேளை உணவுக்காக பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார்கள். வெளியில ஒரே ஒரு பன்னு, அந்த பன்னு 6 பேர் திங்கினும், 6 பேரை திங்கினும். அந்த 6 பேருக்கும் அந்த தாய் அதை பகிர்ந்து கொடுக்கிறாள். தனக்கு ஒரு பங்கு கூட இல்லை. தன் பிள்ளைகள் எப்படியாவது பிழைத்துக் கொள்ளட்டும் என்று சீரியாவில் யுத்தத்தின் நிமித்தமாக வீடு வாசல்களை எல்லாம், இன்னைக்கு ஆண்டவர் நாம் வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி, எவ்வளோ ஆசீர்வாதமாக நம்ம கர்த்தர் வச்சிருக்கார் தெரியுமா? ஆனால் இன்னும் ஆண்டவரை குறை சொல்லிட்டு இருக்கிறோம், தேவனை தூக்கப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். எவ்வளவு மேன்மை, எவ்வளவு ஆசீர்வாதங்கள். 2030 ஆண்டுக்குள்ள 9 கோடி இந்தியர்கள் வறுமையில் பாதிக்கப்படுவார்கள். ஒருவேளை உணவு கூட கிடைக்காம சாக போறாங்கன்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லி கொண்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீ கர்த்தரோட இல்லைன்னா, நீங்க உத்தமமா நடக்கலைன்னா, அந்த 9 கோடி பேர்லையும் நீங்களும் ஒருவர் என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு அருமையானவர்களே, எல்லாத்தையும் வித்து தின்னலான்னு நினைக்கிறீங்க. ஒரு குண்டு போட்டான்னா போதும், விற்கிறது கூட ஒன்றும் இருக்காது. எனக்கு அருமையான தேவன் இரக்கம் பாராட்டி கொண்டிருக்கிறார், தயை பாராட்டி கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, 10க்கு நான் அடிக்கடி சொல்லுவேன், 10க்கு 10 ரூமில் உன் பிள்ளைகளோட சந்தோஷமா இருக்க உனக்கு வக்கு இல்லை, உனக்கு வழி தெரியல, உனக்கு துப்பு இல்லைன்னா கர்த்தர் எப்படி உனக்கு மாட மாளிகையை தருவார்? மாட மாளிகையை தருவார். நீ அதுக்கு லாய்க்கே கிடையாது. நானே சொல்றேனே, இதவே நீ சுத்தமா வச்சு ஒழுக்கமா உன்னால வாழ ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்ப உனக்கு தெரியல அப்படின்னா, உனக்கு எதுக்கு ஆண்டவர் மாட மாளிகைலாம் கொடுத்து ஒட்டடை அடித்து எலி பூந்துக்கிட்டு அதில் பூரா கோட்டானும் ஆந்தைகளும் குடியிருக்கிறதுக்கா? எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, ஆண்டவர் இந்த எஜமான் என்று அழைக்கக்கூடிய அளவுக்கு சர்வ வல்லமையுள்ளவராய் ஆபிரகாமினுடைய வாழ்க்கையிலே செயல்பட்டார். உங்களுக்கும் எனக்கு அந்த வார்த்தையை ஆண்டவர் செய்ய வைப்பார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த 2025 கர்த்தர் நமக்கு சர்வ வல்லமையுள்ளவர் என்பதை அவர் நிரூபித்து காண்பிப்பார். நான் விசுவாசிக்கிறேன், எல்லா பகுதியிலையும் எல்லா சூழ்நிலையிலையும் இந்த வார்த்தையை தவிர வேற எதையுமே சொல்லக்கூடாதுன்ற முடிவில் இருக்கிறோம். ஏன் தெரியுமா? அவர் வல்லவர், அவர் சர்வ வல்லவர். என்னை ஆசீர்வதிக்க கூடாதபடிக்கு அவருடைய கரம் குறுகி போகவில்லை. அல்லேலூயா.
என் ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ளவர், நான் ஆராதிக்கிறவர் சர்வ வல்லமையுள்ளவர், நான் தொழுது கொள்ளுகிறவர் சர்வ வல்லமையுள்ளவர் என்று யாரெல்லாம் நம்பி விசுவாசமாய் இருந்தார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் சர்வ வல்லமையுள்ளவர் என்று நிரூபித்தது உண்மையானால், இந்த 2025 இந்த சபைக்கு கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து விசுவாசிக்க செய்தவர் அவர் உண்மை உள்ளவர் என்று நிரூபிக்க அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேங்க, உங்க தொழில்ல இந்த வருஷத்தில் அவர் சர்வ வல்லமையுள்ளவர் என்பதை நிரூபிப்பார். செத்து போச்சு பாஸ்டர், சாவிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ செத்து போனதை பத்தி பேசுற. உயிரோடு எழுப்புகிற தேவன் உனக்குள் இருக்கிறார், உயிர் அடைய செய்கிற தேவன் நமக்குள் இருக்கிறார். நான் ஆராதிக்கிறவர் எதெல்லாம் மனுஷன் முடியாதுன்னு சொன்னானோ, எதெல்லாம் முடிவு கட்டினானோ, எதெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்தானோ அதையெல்லாம் கால் புள்ளி ஆக்கி ஒரு புதிய அத்தியாயத்தை, ஒரு புதிய பகுதியை, ஒரு புதிய சாப்டரை என் வாழ்க்கையில தொடங்க அவரால் முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஒருத்தர் கேட்டார், என்ன பாஸ்டர் இவ்வளவு வருஷம் ஊழியம் பண்றீங்க, ஆத்துமாக்கள் எல்லாம் ரொம்ப குறைவா இருக்கிறாங்களே, 2025 எனக்கு ஒரு சோர்வை ஏற்படுத்துறதுக்கு ஒன்று பேசிச்சு, ரொம்ப குறைவா இருக்காங்களே. அருமை, இதுக்கு என்ன பண்ணலாம்? நான் என்ன டெலிகாம் பிஸ்னஸாக நடத்துகிறேன், நான் டிபார்ட்மெண்டல் ஸ்டோராக நடத்துகிறேன், ஆளுகள் இன்னொரு 10 பேரை சேர்த்துக்கலாம் அப்படின்றதுக்கு. எனக்கு அருமையானவர்களே, அந்த இடத்த விட்டு வெளியில் வரும்போது நான் சொன்ன வார்த்தை ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்னை டீக்ரேட் பண்ணுற மாதிரி, என் விசுவாசத்தை அழிக்கிற மாதிரி மொதோ வார்த்தையை இப்படி பயங்கரமாக வருது, அக்கினியாக வருது. இப்போ நான் சொல்கிறேன், இந்த வார்த்தையை காட்டிலும் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்த சர்வ வல்லமையுள்ளவர் ஒருவர் இருக்கிறார். இந்த இடத்தை மாத்திரமல்ல, இன்னும் எந்தெந்த இடத்திலெல்லாம் கர்த்தர் ஆத்துமாக்களால் நிரப்பி அந்த ஆத்துமாக்களை என் கையில் கொடுக்கணும்னு கர்த்தர் நினைக்கிறாரோ அதை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அழைத்தவர் உண்மை உள்ளவர், தெரிந்து கொண்டவரும் வேறு வெறித்தவரும் உண்மை உள்ளவர். இது வரைக்கும் ஒருவேளை 2024 நம்ம எந்த ஊழியமுமே செய்யாம இருந்திருக்கலாம், பரவாயில்லைங்க, நோ ப்ராப்ளம் அட்டால். ஆனா 2025 இனி நாம செய்ய போகிற ஊழியம் ஒரு புதிய அத்தியாயமாக, ஒரு புதிய வரலாற்று நிகழ்வாக முத்திரை பதிக்கப்படுகிறதாக, அது பெயர் எழுதப்படுகிறதாக, அது வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிற ஒரு விதமாய் நம்முடைய ஊழியத்தினுடைய கட்டமைப்பை அடுத்த நிலைக்கு, அடுத்த பரிமாணத்துக்கு, அடுத்த உயர்வுக்கு கர்த்தர் கொண்டு செல்ல அவர் வல்லமை உள்ளவர். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நாம சாதாரண ஆள் தான். நமக்கு மக்குன்னா நம்மளை போல மக்கு உலகத்திலே கிடையாதுதான். லூசு நம்மளை போல லூசு இல்லைதான், உண்மைதான், ஒன்றும் தப்பெல்லாம் இல்லை. யாரும் லூசுன்னு சொன்னாங்கன்னா சிரிச்சிட்டு வந்துருங்க. ஏன் தெரியுமா? நமக்கு மட்டும்தான் தெரியும், நம்மளை விட ஒரு பெரிய லூசு மட்டும்தான் நம்மளை லூசுன்னு சொல்ல முடியும். தெளிவானவன் சொல்ல முடியாது, தெளிவானவன் சொல்ல முடியாது. படிப்பில் நம்ம குறைவு தான் ஐயா, எல்லாத்துலேயும் நம்ம குறைவு தான். எழுத படிக்க தெரியாத யோவான் ஸ்நானகனை வெட்டி கிளியும் காட்டுத்தேனும் எனக்கு ஒட்டக தோலும் உடுத்தி கொண்டு இருந்த ஒரு காட்டுக்குள்ள இருந்த யோவான் ஸ்நானகனை கர்த்தர் லட்ச ஜனங்களுக்கு பயன்படுத்தினார். எனக்கு அருமையானது, உங்களை என்னை விட்டுருவாரா? இவ்வளவு விவரமா பேசுறோம், இவ்வளவு விவரமா நடக்கிறோம், இவ்வளவு விவரமா இருக்கிறோம், நம்மளை ஆண்டவர் விட்டுருவாரா? இந்த வருஷத்திலே நம்முடைய ஊழியத்தினுடைய பகுதிகள் இதுவரைக்கும் இல்லாத, இந்த மகனாயினுடைய வரலாற்றிலே இல்லாத ஒரு பரிமாணத்தை தொட கர்த்தர் உதவி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில கர்த்தர் அதை செய்தார். தேசத்தில் எனக்கு இருந்ததான ஆபிரகாம், மன்னிக்கவும், ஊர் என்னும் பட்டணத்தில் இருந்த ஆபிரகாமனை போல அல்ல, அவர் வந்த ஊர் வேற மாதிரி.
எனக்கு அருமையானவர்களே, அவர் அவருடைய சொந்த ஊர்ல இருந்தது போல் அல்ல. அவர் புறப்பட்டு தேவன் காண்பிக்கும் இடத்துக்கு புறப்பட்டு வந்த அந்த கீழ்ப்படிந்த அந்த ஒரு வார்த்தையினுடைய அந்த அழைப்பை புரிந்து கொண்ட ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில அவர் சர்வ வல்லவராக இருந்தார். இரண்டாவது காரியம், எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, ஆபிரகாமினுடைய துவக்க முதல் ஆபிரகாமினுடைய மரணம் வரை, மரணத்துக்கு பின்பும் இன்றும் வரை அவருடைய வாக்குத்தத்தத்தில் மாறவே இல்லை. இன்றும் அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்றும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையானவர், இரண்டாவது காரியம், ஆதியாகமம் 12 1 2 3 ஆகிய வசனங்களை வாசிப்போம். ஆதியாகமம், ஜெனசிஸ் சாப்டர் 12 verse 1 to 3. நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு போ, பெரிய ஜாதியாக்கி ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். போதும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படியாய் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இப்ப நல்ல கவனிங்க, முதல்ல சர்வ வல்லவர் என்று அறிமுகப்படுத்தினார். இப்ப தேவனுடைய நினைவுகளை வெளிப்படுத்துகிறார். நல்ல கவனிங்க, நாம எல்லாருக்கும் உள்ள பிரச்சனை இதுதான், நான் நினைச்சது நடக்கணும். இப்ப புது வருஷத்துல நிறைய பேர் ரெசல்யூஷன் எடுத்திருப்பீங்க. ரெசல்யூஷன் என்னன்னு தெரியுமா? என்னங்க? உறுதிமொழி, தீர்மானங்கள், மனதினுடைய தீர்மானங்கள். நல்ல தீர்மானம், இதை செய்யணும் அப்படின்ற நிறைய ரெசல்யூஷன் நம்ம எடுத்திருப்போம். அதே போல நமக்குன்னு சில இலக்குகளையும் என்ன செஞ்சிருப்போம், வச்சிருப்போம். இவ்வளோ சம்பாரிச்சிடணும், இந்த நிலைமையிலேருந்து இந்த நிலைமைக்கு வந்துடணும், இந்த கடனை அடைச்சிடணும், இதிலிருந்து வெளிப்பட்டு நம்ம பிள்ளைகளுக்கு இந்த காரியத்தை செஞ்சிடணும் அப்படின்லாம் நிறைய இலக்குகளை நம்ம வச்சிருப்போம். அதே போல தான் இந்த இடத்துல ஆபிரகாமை விட ஆண்டவர் ஆபிரகாமுக்கு என்ன இலக்கு வச்சிருக்கிறார் அப்படின்றத, என்ன தீர்மானம் எடுத்திருக்கிறார் என்பதை ஆபிரகாமுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே, நான் உனக்கு காண்பித்த தேசத்துக்கு நீ புறப்பட்டு போ, அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், அங்கே உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இப்படி எல்லாம் நிறைய காரியங்களை, தன்னுடைய மனதில் உள்ள நினைவுகளை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார். நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள ஆதாமுக்குள்ள இருந்தது தானே ஆபிரகாமுக்குள்ளேயும், ஆபிரகாமுக்குள்ள இருந்தது தானே நமக்குள்ளேயும். நாம மட்டும் என்ன வேற ஆளா? நாம ஆண்டவர் சொல்றத நினைவுகளை விட நம்ம மனசுல நிறைய நினைவுகள் காத்திருக்கு. ஒன்றும் இல்லைங்க, ஒரு 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 10,000 ரூபாய் நம்ம கையில் வருது. எப்படி தீர்மானம் பண்ணுவீங்க? இந்த 10,000 ரூபாய் ஒரு மாதம் கழிச்சு வருதுன்னு தெரிஞ்சிட்டாலே, இந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ப்ரீ பிளானா நம்முடைய கையில் ஒரு லிஸ்ட் இருக்கும். இவ்வளவுக்கு மளிகை ஜாமான், இவ்வளவுக்கு துணி, இவ்வளவுக்கு பிள்ளைக்கு, இவ்வளவுக்கு வீட்டு வாடகை, எவ்வளவு இதை செலவு, இவ்வளவு. அதில் ஆண்டவருக்குன்னு ஒரு பங்கு வரவே வராது. அதெல்லாம் நமக்கு ஞாபகத்தில் கொண்டு வர மாட்டார். அதில் ஞாபகத்தில் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10,000 ரூபாய்க்கு, இதில் பார்த்தீங்கன்னா இந்த 10,000 ரூபாய் நமக்கு பத்தாது. ஏன் தெரியுமா? இந்த லிஸ்டில் இல்லாதது சிலது பணம் கைக்கு வந்தோடனே உள்ள புகுந்துரும். எப்படி? அந்த கால் வரும்போதே வெறுமையாவா போகிறது வீட்டுக்கு, 1 கிலோ மட்டனை 9,000 ரூபாய் க்ளோஸ். அந்த 100 ரூபாய்க்கு எப்படி அந்த நல்லி எலும்பா சூப்புக்கு 1000 ரூபாய் க்ளோஸ். 9,000 ரூபாய் தான் வீட்டுக்கே
தசமபாகம் கறிக்கடையிலே முடிஞ்சிருச்சு. நம்ம வீட்டுக்கு வரும்போது தசமபாகம் இல்லாம தான் என்ன செய்யறோம், வீட்டுக்குள்ள நுழையிறோம். இதுல இந்த கறி இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய கணக்கு வழக்குகள்லயே அடிக்கடி என்ன செய்வதில்லை, வருவதே இல்லை. எப்பெல்லாம் மனசுல நினைக்குதோ, எப்பெல்லாம் மனசுல தோணுதோ, அப்பெல்லாம் இது உள்ள புகுந்து ஒரு கொலாப்ஸ் பண்ணி, ஆமா இந்த 10,000 ரூபாயில அதிகமா நம்ம செலவு பண்ணது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்காகத்தான் இருக்கும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நம்முடைய நினைவுகள் ஏராளம் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நினைவுகளை வச்சிருக்கிறோம். ஒன்று வர்றதுக்கு முன்னாடியே பல கனவுகளை நமக்குள்ள கொண்டு வந்து விடுகிறோம். ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரு, என்னுடைய நினைவுகள் உன் நினைவுகள், என் வழிகளும் உன் வழிகள் அல்ல. My thoughts are not your thoughts, my ways are not your ways. எப்பா, என்னுடைய நினைவுகள் வேற சாமி, என் நினைவுகள் வேற. அந்த நினைவுகளை முதல்ல நீ புரிந்து கொள். எனக்கு அருமையானவர்களே, we must understand the thoughts of God. தேவனுடைய நினைவுகளை நாம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் வர ஆவியானவர் உதவி செய்வாராக. இதுவரைக்கும் நம்ம இல்லாம இருந்திருக்கலாம். எனக்கு அருமையானவர்களே, இப்ப ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில இவ்வளவு சொல்லியிருக்கிறார். என்ன சொன்னாரு, நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க. இந்த 12வது அதிகாரத்தில் அழைக்கிறார் ஆண்டவர். அழைக்கும் போதே கம்ப்ளீட் ஹிஸ்டரி அவன் கையில கொடுத்தாச்சு. ஒரு வேலைக்கு நீங்க ஜாயின் பண்ண போது உங்கள்கிட்ட உங்க லெட்டர் கொடுப்பாங்க. என்ன தெரியுமா, எப்பா உங்களுடைய ஒர்க் பர்மிட் இதுதான், நீ என்ன பண்ண போற, உனக்கு இந்த ஜாப் தான் கொடுக்குறோம், உனக்கு சம்பளம் இவ்வளவுதான், பிடிமானம் இவ்வளவு, இன்சென்டிவ் இவ்வளவு கொடுக்கப்படும், வருஷத்துக்கு ஒரு தடவை இவ்வளவு சம்பளம் ஏறும், 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ப்ரமோஷன் உனக்கு கொடுக்கப்படும், உங்களுடைய நடத்தை பொறுத்து. இதெல்லாம் ஃபுல் டீட்டெயில் அதில் இருக்கும். நம்ம ஆண்டவர் அப்படித்தான். ஒரு மனுஷனை அழைக்கும் போது, ஒரு ஸ்திரீயை அழைக்கும் போது கர்த்தர் இது எல்லாத்தையும் கர்த்தர் புரோட்டோகால் மாதிரி அழகா ஒரு A4 ஷீட்ல டைப் பண்ணி கொடுக்கிற மாதிரி நம்ம கொடுத்துட்டார். நீ இப்படி நடந்தா இதெல்லாம் உனக்கு நான் செய்வேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், எல்லாம் ஆண்டவர் சொல்லிட்டார், எல்லாத்தையும் கொடுத்துட்டார். எனக்கு அருமையானவர்களே, 99 வயசு வரைக்கும் என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றி கொண்டு வந்து விட்டார். அவர் அழைச்ச இடத்திலிருந்து இவர் தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்துக்கு வந்த வரைக்கும் உள்ள எல்லா டீட்டெயிலும் எல்லா செலவுகளையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொண்டார், சகலத்தை பார்த்து கொண்டார். இப்ப இந்த 99வது வயதுல மறுபடியும் சொல்றார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், இப்ப எனக்கு ஒரு நினைவு உண்டையா, அந்த நினைவு உன் வாழ்க்கையில நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன், நீ கொஞ்சம் நீ நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அப்ப ஸ்டில் few more days to reach your goal. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு உன் இலக்கை அடைய. அந்த இலக்கை நீ அடையணும்னா நீ தயவு செய்து என்ன செய்ய, நீ கொஞ்சம் பொறுமையா உத்தமனா நடந்து கொண்டிரு. அருமையானவர்களே, நம்ம எப்படி நினைவுகள் தாறுமாறா போவதோ, மனுஷனுடைய நினைவுகள் நித்தமும் பொல்லாததே என்று கண்டு மனுஷனை படைத்ததற்காக மனஸ்தாபப்பட்டார். மனுஷனுடைய நினைவுகள் குரங்கு போல எப்ப மாறுதுன்னு தெரியாது. நல்லவங்கன்னு சொல்ற வார்த்தைகள் வாயில தான் கெட்டவங்கன்னு சொல்ல வைக்கும். அப்படி மோசமான ஒரு பயங்கரமான மனசாட்சி அல்லது நினைவுகள். இப்ப ஆண்டவர் ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில நினைச்ச நினைவு வேற, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அவன் இது நடக்கணும்னு நினைச்சது வேற. இப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், தேவன் நமக்கு வைத்திருக்கிறதை தடை செய்வது எது தெரியுமா, நம்முடைய நினைவுகள். we must understand, everyone must record this. இது ரொம்ப நீங்க பதிவு செய்து கொள்ளணும். ஏன் அப்படின்னா, நம்முடைய நினைவுகளை சரியில்லாம, நம்முடைய நினைவு, தேவனுடைய நினைவுகளை கெடுக்கிறதே நம்முடைய நினைவுகள் தான். ஆண்டவர் என்ன சொன்னாரு, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்லிட்டார்ல, பேசாம அடங்கி இருக்க வேண்டியதானே. இந்த சாரா புறப்பட்டு
அந்த ஆபிரகாம்கிட்ட வர்றா. ஆபிரகாம்கிட்ட வர்றா, இல்லையா நானும் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன், வயது சென்றவள் ஆயிட்டேன், இனிமேலாம் நமக்கு பிள்ளை பிறக்க போகுது. இந்தா ஒரு வேலைக்காரி ஒருத்தி இருக்கிறா, அவள் உண்மையானவ, அவள் எனக்கு ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறா. இந்த ஆகார் நீ என்ன செய்ய, அவளை கட்டிக்க. நம்மால் எதுக்கு ஆமான்னு சொல்லலைனாலும் இதுக்கு அப்படியே தலையை ஆட்டுன்னு ஆட்டி அவர் கல்யாணம் பண்ணிட்டார். இப்ப இஸ்மவேல் பிறந்துட்டான். இந்த பிறந்ததிலிருந்து ஆபிரகாமினுடைய குடும்பத்தில் சூறாவளி, சுனாமி எதெல்லாம் அடிக்கணுமோ அதெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கு. நிம்மதி இல்லை. எப்போ பார்த்தாலும் சண்டை, சச்சரவு, போராட்டம், தாங்க முடியல. இவன் மாசமானதில் ஆகாரு வயிற்றுக்குள்ள இஸ்மவேல் உண்டான பிறகே பிரச்சனை அங்கே ஆரம்பிச்சிருச்சு. இவன் என்னை அற்பமா நினைக்கிறா அப்படின்னு சாரால் சொல்ல, ஏமா நீ அற்பமா நினைக்கிறேன்னு அவர் போய் கேட்க, நான் அவன் முக்கியமா நான் முக்கியமா நீ முடிவு பண்ணிக்க அப்படின்னு இவ பேசியிருக்க. ரெண்டு பேருக்கு சண்டை, ஒரு குடும்பத்தில் நிம்மதி இல்லை. காரணம் என்ன? நம்முடைய நினைவுகள் தான் நம்மை சீரழிக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளை, ஒரு மனிதனை அழிப்பதற்கு பெரிய பெரிய போராயுதங்கள் எல்லாம் தேவையில்லை. ஒரு மனிதனுடைய சிந்தனை தவறானால் அந்த சிந்தையை அவனை அழிச்சிடும். வேற எதுவுமே வேணாம். இப்ப ஆபிரகாமினுடைய நினைவுகள் இப்ப சரியில்லாம போச்சு. ஆண்டவர் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரு, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு. யூ மஸ்ட் வெயிட் ஃபார் காட். ஆண்டவர்கிட்ட நீ காத்திருந்திருக்கணும். இப்ப ஆபிரகாமுடைய நினைவுகள் சாராளுடைய நினைவுகளும் அப்படி கெட்டு போய் இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த நினைவுகளை, ஆண்டவருடைய நினைவுகளை ஓவர்டேக் பண்ற மாதிரி ஒரு காரியத்தை பிஹேவ் பண்ணிட்டாங்க. இப்ப நாம் அப்படித்தான் பண்றோம். ஆண்டவருக்கு என்ன தெரியும், பாஸ்டருக்கு என்ன தெரியும், நான் சொல்றதை கேள்வியா நீ அப்படின்னு கேள்வி. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ முடிவுக்கு இங்கே தான் வரணும், எழுதி வச்சுக்க. அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் நமக்கு எவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்ப ஆபிரகாம் சீரழிஞ்சு நிற்கிறார், போராட்டத்தில் நிற்கிறார். இப்ப குழந்தை பிறந்துருச்சு, அதன் பிறகு முடிவு இல்லை. அந்த பிள்ளைய இப்ப தூக்கி வெளியில தள்ளி ஒரு குப்பியில் தண்ணியை நிரப்பி அவ கையில கொடுத்து அனுப்பி விடுறார், போய் தொலை. ரெண்டாவது முறை அவரே அனுப்புறார். இப்ப வச்சுக்கவும் முடியல, விடவும் முடியல. எலிவாலை விட்டுட்டு புலிவாலை பிடிச்ச கதையா போச்சு ஆபிரகாமனுடைய நிலைமை. பரிதாபமாயின நிலைமை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படிதான், நம்முடைய நினைவுகள் தான் 2024 வரைக்கும் நம்மளை முன்னேற விடாம தடுத்துக்கிட்டே இருந்தது. 2025 உங்க நினைவுகளை எல்லாம் கொஞ்சம் மூட்டை கட்டி தூர போட்டுட்டு கர்த்தர் என்ன நினைக்கிறாரு, அந்த நினைவுகள் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கங்க. அந்த நினைவுகள் என்னன்னு நீங்க விளங்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஊழியக்காரன் மூலமா பேசுறாரா, கர்த்தரை கேளுங்க. நான் கண்டிப்பா சொல்றேன், 100% சொல்றேன், உங்கள்கிட்ட போன் மூலமா கர்த்தர் பேச மாட்டார். நான் ஆணித்தரமாய் நம்புற ஒரு காரியம், இந்த சபையில் கர்த்தர் உன்னை எனக்கு போதகரா வச்சு என் மூலமாய் இந்த வசனத்தை போதிக்கிற ஒரு அபிஷேகம் பெற்ற தேவ மனுஷன் மூலமாய் பேசாத ஒரு வார்த்தை வெளியில நீ பார்க்குற போன் மூலமா வந்து உன் வாழ்க்கையை மாத்திர போறாது. அது மாற்ற முடியாது. நீ நம்பினாலும் சரி, நம்பாட்டாலும் சரி. அருமையான தேவ அப்போதைக்கு உனக்கு ஆறுதலா இருக்கலாம், ஆனா அது உன் வாழ்க்கையில கிரியை செய்யாது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அதுக்கு தான் நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுத்துருக்கிறாரு, அழகா கொடுத்துருக்கிறாரு. நீ தேவ சமூகத்தில் இங்கே வந்து பிடிச்சிக்கணும். அப்போ அற்புதம் ஒன்றும் நடக்கலை. இன்னும் நிறைய வசனங்கள் என்னால் அடையாளம் காட்ட முடியும். இவ்வளவு சொன்ன ஆண்டவர், இவ்வளவு ஆஸ்திகளை தந்த ஆண்டவர், வேலைக்காரிகள், செல்வம், சம்பத்து, புகழ்ச்சி, புகழாரம் இவைகள் எல்லாம் தந்த ஆண்டவர் பிள்ளை தந்திருக்க முடியுமா? முடியாதா?
ஆனால் வெயிட் பண்ணாமல் இவர் தன்னுடைய சொந்த நினைவுகளுக்கு அவர் இடம் கொடுத்து விட்டார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை சின்னாபண்ணமானதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நினைச்சதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறது. நினைச்சதெல்லாம் நீங்கள் செய்யணும்னு நினைக்காதீங்க அருமையான தேவ பிள்ளைகளை. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். ஒருத்தன் உங்களை வேக வேகமாக அவசரப்படுத்தி ஒரு காரியத்தை செய்ய வைக்கிறான்னா, ஆண்டவருடைய காரியம் அல்லாமல் ஜெபிக்கிற காரியம், வேதம் படிக்கிற காரியம், உபவாசிக்கிற காரியம், ஆலயத்துக்கு வருகிற காரியம், இந்த காரியங்கள் அல்லாத வேறொரு காரியங்கள், நீங்கள் சீக்கிரமாக சம்பாதிச்சிடலாம், நீங்கள் அப்படி போனால் இதை வாங்கிடலாம், அதை பண்ணிடலாம், பிள்ளைகளை படிக்க வச்சிடலாம், அப்படி பண்ணிடலாம், உங்களை வேக வேகமாக உத்வேகப்படுத்தி உங்களை உந்தி தள்ள பார்க்குறாங்க பாருங்க. அதெல்லாம் பிசாசின் கிரியைகள், கர்த்தரிடத்திலிருந்து வந்தவைகள் அல்ல. உங்களை அடுத்த சிந்தனையே பண்ணாதபடிக்கு உன்னை தடுத்து நிறுத்துவான் பாரு பிசாசு. உங்களுக்கு தெரியுது. ஏன்னா அவனுடைய நினைவுகளுக்கு நீங்க இணங்கி போயிட்டீங்கன்னா தேவன் நினைவுகள் அங்கே செயல்படாது. ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில் அதுதான். ஏப்பா, ஈசாக்கு வர நீ காத்திருக்க வேண்டும். நீ காத்திருக்காம இஸ்மவேல் தான் உன் புள்ள நீ நினைச்ச பாரு, அங்கதான் பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா உன் நினைவுகள் அல்லன்னு சொல்லிட்டாரு கர்த்தர். நீங்க சீக்கிரமா ஆண்டவர் வீடு தரணும்னா நீ என்ன நினைக்கிறது, அவர் நீங்க நினைக்காத நாள்ல உங்களுக்கு தருவார். உங்களுக்கு வாகனத்தை நீங்க நினைக்காத நாள்ல தருவார். உங்களுடைய வாழ்க்கையை கட்ட நீங்க நினையாத அற்புதத்தையும் அதிசயத்தையும் உங்களுக்கு செய்வார். அதுதான் ஆண்டவர். அவர் தான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்ப உன் தேவனுடைய நினைவுகளை ஓவர்டேக் பண்ற மாதிரி ஒரு நினைவுகள் உங்க வாழ்க்கையில பிசாசோ மனிதர்கள் மூலமாகவோ உங்களுக்குள்ள பூத்துட்டாங்கன்னா நீங்க சுதாரிச்சுக்கங்க, அது தேவனுடைய நினைவுகளை அது சீரழிக்க பார்க்குது அப்படின்னு. அருமையான தெய்வ பிள்ளைகளை, ஆகார வெளியில தள்ளின பிறகுதான், யோசிச்சு பாருங்க, முடிவு செஞ்ச பிறகுதான் ஈசாக்கினுடைய வாழ்க்கை துளிர்விட ஆரம்பிக்கிறது. வாக்குத்தத்தம் ஆண்டவர் சொல்றாரு, இவன்ல நான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவன், ஓன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, சாராளுடைய கர்ப்பமும் செத்து போனதையும் ஆபிரகாமனுடைய வாழ்க்கையில அவ்வளவுதான், இனி குழந்தைக்கு வாய்ப்பே இல்லைன்ற நிலையும் அவர்கள் அறியாதிருந்தார்கள், உணராதிருந்தார்கள். எல்லாம் செத்து போச்சு. ஆனால் செத்து போன கற்பத்தை உயிரடைய செய்து அவர் தடைகளை உடைக்கிற கர்த்தர் என்பதை நிரூபித்து காண்பித்தார். இந்த நாளிலே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்கள் வீட்டு காரியமாக இருக்கட்டும், உங்கள் பிள்ளைகளுடைய காரியமாக இருக்கட்டும், அல்லது உங்கள் எதிர்கால காரியமாக இருக்கட்டும், உங்கள் பிஸ்னஸாக இருக்கட்டும், உங்களுடைய எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், நீங்க கர்த்தருடைய நினைவு என்னன்றத முதல்ல அவருடைய பர்வதத்தில் உபவாசம் பண்ணி கர்த்தருடைய சமூகத்தில் குடும்பமா விழுந்து கிடந்து ஆண்டவர் என்ன சொன்னார், வசனத்தின் மூலமாய் பேசுவார், சொப்பனத்தின் மூலமாய் பேசுவார், ஊழியக்காரன் மூலமாய் கர்த்தர் பேசுவார். அந்த வார்த்தை பிடித்து கொண்டு அந்த வார்த்தையை நீங்க எழுதி வச்சு அதுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. அதுதான் தேவனுடைய நினைவு. தேவனுடைய நினைவில்லாத ஒன்றை நீங்க நினைச்சிட்டு அதை நோக்கி நீங்கள் ஓட முயற்சி செய்தால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க தோற்று போவீர்கள். அதனுடைய பாதிப்பு உங்களோட முடியாது, மற்றவர்களையும் பாதிக்கும். அது உங்க பிள்ளைகளை பாதிக்கும், எதிர்காலத்தை பாதிக்கும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இது நடந்தது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இவ்வளவு அற்புதத்தையும் அதிசயத்தையும் ஆண்டவர் செய்த பிறகு ஆபிரகாம் அப்புறம்தான் உணர்றாரு, ஓ, ஈசாக்குத்தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சுதந்திரவாளி, அவன் தான் சுவிகார புத்திரன், இஸ்மவேல் அல்ல என்பதை அப்பத்தான் அவர் விளங்கிக்கிட்டார். அது வரைக்கும் ஒரு நேர்கோட்டில் வர்ற வரைக்கும், தேவனுடைய நினைவுகளுக்கு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வருகிற வரைக்கும் அவருக்கு ஒண்ணுமே நடக்கல. இன்னொரு விஷயமும் நான் சொல்றேன், எப்பெல்லாம் மாமிசமா ஆபிரகாம் யோசிச்சாரோ அப்பையெல்லாம் கர்த்தர் ஆபிரகாமோடு பேசவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். எப்பொழுதெல்லாம் ஆபிரகாம் சுய நினைவுகளை முக்கியப்படுத்தினானோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் ஆபிரகாமோடு பேசவில்லை.
உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஆண்டவர் காண்பிக்கும் தேசத்துக்கு போக சொன்னார். இவர் அப்பாவை கூட்டிட்டு காரானூருக்கு போயிட்டார். கர்த்தர் பேசல. காரானூரிலே ஆபிரகாமினுடைய தகப்பனார் பேர் என்ன? தேராகு செத்த பிறகுதான் ஆபிரகாமுக்கு கர்த்தருடைய வார்த்தை மீண்டும் உண்டானது. அருமையானவர்களே, யாக்கோபு இதே தவறை செய்தார். நீ உனக்கு தரிசனமான இடத்துல நீ போய் பலி செலுத்துன்னு சொல்லித்தான் கர்த்தர் அனுப்புனாரு. ஆனா அங்க போகாம வேற இடத்துக்கு போனதுனால தன்னுடைய சொந்த ஒரே ஒரு குமாரத்தி, எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, தீனாள், அவளை கற்பழிச்சு ரொம்ப சின்னாபின்னமாக்கி அதனால அடிதடி சண்டை வந்து ஒரு பெரிய பேரிழப்பு உண்டானது. அதன் பிறகுதான் உணர்கிறான், ஐயோ நான் தேவனுடைய நினைவுகளை முக்கியப்படுத்தாம நான் நினைச்சது சரின்னு நினைச்சனே. அருமையான தெய்வ பிள்ளைகளை, எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், இந்த 2025 தேவனின் நினைவுகள் என்ன? இன்னைக்கு ஏன் உங்க வேலையில ஸ்டாண்டர்டா இருக்க முடியல? மனக்குழப்பத்திலே இருக்கிறோம். ஏன் தெரியுமா? தேவனுடைய நினைவு என்னன்றது தெரியாததுனால தான் இப்படி அலக்களிப்பு. அதுல நமக்கு நல்ல வருமானம் இல்லை, நல்ல ஒரு சூழ்நிலை இல்லை. தேவன் நமக்காக நிறைய ஆசீர்வாதங்களை வைச்சிருக்கிறார். ஏன் நம்ம பெற்றுக்கொள்ளாம இருக்கிறோம்? நாம நினைச்சது தான் சரி, இப்படி பண்ணா நாம கோடீஸ்வரன் ஆயிடலாம், இப்படி பண்ணா. இப்ப பாருங்க, யூடியூப் எடுத்துக்கங்க, வாட்ஸ்அப் எடுத்துக்கங்க, இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கங்க, ட்விட்டர் எடுத்துக்கங்க, எல்லா சோசியல் மீடியாவில், பேப்பரில், எல்லா இடத்துலையும் விளம்பரம் பயங்கரமா. இதை செய்யுங்கள், உங்களுடைய 20 வருடத்தில் நீங்கள் லட்சாதிபதி, நீங்கள் கோடீஸ்வரன். 20 வருஷத்தில் நாம் எப்படி பிச்சை எடுக்கணுன்றதுக்கு இப்பயே ஒருத்தன் வழி போட்டு கொடுக்குறான். அருமையான தெய்வ பிள்ளைகளை, சிறுக 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 தான் வளர்ச்சி. ஆபிரகாமை ஒரே நாளிலே எல்லாத்தையும் உயர்த்தல. யோசிச்சு பாருங்க, 1வது அதிகாரத்தில் ஆரம்பித்த பிரச்சனை 42வது அதிகாரத்தில் தான் நிறைவடைகிறது. யோபுவின் வாழ்க்கையில், அவனுடைய வாழ்க்கையில் அத்தனை ஆண்டுகள் போராட்டம், அவ்வளவு பிரச்சனைகள், இதெல்லாம் கடந்து வந்த பிறகுதான் நீர் செய்ய நினைத்தது தடைபடாதுன்னு அவர் சொன்னார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில ஆண்டவருடைய நினைவு என்ன? நிறைய பேர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எதிர்காலத்தை நீங்களா முடிவு பண்ணிடுறீங்க. ஆனா நீங்களா முடிவு பண்றதுனால வர்ற வருத்தமும் வேதனையும் போராட்டமும் நிறைய இருக்கு பாருங்க. கர்த்தருடைய சித்தம் என்ன? தெய்வத்தினுடைய விருப்பம் என்ன? ஆண்டவருக்கு இதுக்கு உகந்ததா? உபவாசம் பண்ணி நம்ம அதுக்காக ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணி அதுக்கு ஒரு முடிவு எடுப்போம். தீர்மானம் பண்ணுகிறது இல்லை, அவசரப்படுகிறோம், ஆவேசப்படுகிறோம். அதனுடைய அந்த மனதை கவர்ந்திருக்கிற காரியம் அவசரமாய் நீங்கள் தெரிந்து கொண்ட உங்கள் வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் அவசரமாய் உங்களை விட்டு பறிபோய் விட்டது. அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவருடைய நினைவுகள் என்னைக்குமே தடை இல்லை. ஆண்டவர் சொன்னார், பூமியின் தூளை போல, வானத்தின் நட்சத்திரங்களை போல உன்னை பெருக பண்ணுவேன். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு தூளை இப்படி மண் அள்ளி கொடுக்குறாரு. இந்த பூமியின் தூளை என்ன கூடுமானால் நீ என்ன கூடுமானால் என்ன, அந்த அளவுக்கு உன் சந்ததியை இந்த பூமியில் நான் பழுக பண்ணி பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். அல்லேலூயா. இப்ப இடையில நம்முடைய நினைவுகள் தான் இப்ப சிக்கலே. எடுத்தேன் கவுத்தேன் அவசரமாய் அதை இதையும் பண்ணி நஷ்டம் அடைஞ்சு விடாதீங்க. தேவ சமூகத்தில் அதுக்காக ஒப்பு கொடுங்க, தீர்மானம் பண்ணுங்க. கணவன் மனைவியா பிள்ளைகளா உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த 2025 எந்த ஒரு காரியத்தையும், சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும், உங்களுடைய தீர்மானத்தை விட தேவ தீர்மானம் என்ன என்பதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நீங்க நஷ்டமே வராது. உங்க கையில லாபகரமாய் கர்த்தர் உங்களை நிறுத்தி மீதியான துணிக்கு எடுக்கத்தக்க வகையில கர்த்தர் உங்களை செல்வாக்காக வைக்க போகிறார். அல்லேலூயா. 3வது சொல்லப்பட்டிருக்கிறது, நீ செய்ய நினைத்தது தடைபடவே இல்லை. நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நிறைய நேரங்களில் குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது நமக்கு நிறைவேறுகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையோடு காத்திருக்கணும். சில நேரங்களில் கால தாமதம் ஆகிறதுனால ஆண்டவர் அவ்வளவுதானா
மறந்துட்டாரோ? இல்ல அருமையானவர்களே, அவர் மறக்கிறவர் அல்ல. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை அக்கினி சூளைக்குள்ளாக தூக்கி போடுகிற வரைக்கும் அமைதியாய் இருந்தவர். அவர்கள் உள்ள போடுவதற்கு முன்பதாகவே அக்கினிக்குள்ளே வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவன் அவர்களை பத்திரமாய் கட்டி அணைத்து அவர்களை பாதுகாத்து கொண்டார். அல்லேலூயா. உங்களுக்கு முன்னாடி அங்க இருப்பேன்னு சொன்ன ஆண்டவர் அவர் தடைபடாது. உங்களை காப்பாற்றணும்னு அவர் முடிவு பண்ணியிருக்காரு. அவர் தடைபடாது. நீங்க தடையா இருக்காதீங்க, அவ்வளவுதான். ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிற அற்புதத்துக்கு நீங்களோ, உங்கள் மனைவியோ, உங்கள் புருஷனோ, உங்கள் பிள்ளைகளோ, உங்களுடைய குணங்களோ, உங்களுடைய ஸ்வாவங்களோ, உங்களுடைய நடத்தைகளோ தடையா இல்லாதபடிக்கு நீங்கள் கவனத்தோடு இருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் தடைகளை தகர்த்து போடுகிற தேவனாகிய கர்த்தர். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, மீகா 2:13 சொல்லப்பட்டிருக்கிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். தடை பண்ணவே முடியாது. எசேக்கியாவினுடைய மரணத்தை யாராலும் தடை பண்ண முடியாது என்கிற ஒரு நிலை இருந்தது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் தீர்க்கதரிசியின் மூலமாய் எசேக்கியாவுக்கு சொல்லியாச்சு, நீ மரித்து போவாய், அவ்வளவுதான், நீ வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து. ஆனால் ஆண்டவரோ அவன் அழுத அழுகுரலை கேட்டு, அவன் விண்ணப்பத்தை கேட்டு, அவன் கண்ணீரை கேட்டு, அவன் சுவர்புறமாய் திரும்பி அழுது ஜெபம் பண்ணுகிற அந்த ஜெபத்தை கேட்டு தேவ ஆவியானவர் அவனுடைய மரணத்தை தடை செய்து தடைகளையும் தகர்த்து போட அவர் வல்லமை உள்ளவர் என்பதை நிரூபித்து காண்பித்தார். அல்லேலூயா. மரணத்தை யாராவது தள்ளி போட முடியுங்களா? அந்த அதிகாரம் யாருக்காவது இருக்குங்களா? ஒருத்தரும் கிடையாது இந்த பூமியில. ஆனால் தேவனுக்கு இருக்கு. மரணத்தையும் தள்ளி போட அவர் அதிகாரம் படைத்த தெய்வம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, அவர் யோபு 11:10 விதமாய் சொல்லுகிறது. யோபுவின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 10வது வசனம். 11:10 யோபு 11:10 வாசியுங்கள். அவர் பிடித்தாலும், வாசிங்க, அவர் பிடித்தாலும், அவர் அடைத்தாலும், அவர் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்தினாலும் அவரை தடை பண்ணுகிறவன் யார்? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவரை ஒருத்தரும் தடை பண்ண முடியாதுங்க. உங்களுக்கு எனக்கு அவர் அவ்வளவு நன்மைகளை வைத்திருக்கிறார், ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த 2025 நம்ம வாழ்க்கையில, இந்த ஊழியத்தில் எதெல்லாம் தடையா இருந்ததோ அந்த தடைகள் எல்லாம் கர்த்தர் தகர்த்து போடுவார். அல்லேலூயா. நம்முடைய சபையில நல்ல ஒரு மனதை கொடுத்திருக்கிறார். இந்த ஒரு மனதை கெடுக்கிறதுக்குன்னு ஏதாவது ஆவி எழும்புச்சுன்னா, நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், அந்த தடைகளை கர்த்தர் இந்த சபையில் இருந்தவர் நீக்கி போடுவார், எடுத்து போடுவார், விடமாட்டார் ஆண்டவர். இந்த கருமையானவர்களே, ஒரு கருப்பு ஆடு உள்ள வந்து மற்ற ஆடுகளை அது ஆழத்தில் கொண்டு போய் தள்ள முயற்சிக்குமே, ஆனால் அந்த ஒரு ஆடு சின்னாபன்னமாகிறதை நம்முடைய கண்கள் காணும். ஆண்டவர் விடமாட்டார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, ஒரு மனதின் ஆவியை, ஏக சிந்தையை, ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல பரஸ்பர உறவு, சகோதரத்துவ ஐக்கியத்தை கர்த்தர் நமக்குள்ள தேவையில்லாம எழும்புகிற பேச்சுக்கள், தேவையில்லாம எழும்புகிறதான கான்வர்சேஷனை கர்த்தர் இயேசுவின் நாமத்தினால் நான் சபிக்கிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஆவிகள் பிரவேசிக்க இடம் கொடுத்துறாதீங்க. அப்படியே உடனே அவாய்ட் பண்ணுங்க. அதனால எவ்வளவு லாபகரமா இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு அருமையானவர்களே, உங்களை அழிச்சிரும். உங்களை கொண்டுட்டு அது ஜம்முன்னு இருக்கும், ஆனா அது உங்களை கொன்றும், நீங்கள் அழிவீர்கள். அருமையானவர்களே, அப்ப தேவன் செய்ய நினைத்தது தடைபடாத ஒரு மேன்மையை, உயர்வை, வளர்ச்சியை, பெருக்கத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவர் வைத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை பெருகுகிறதை, மேன்மை அடைகிறதை, அடுத்த நிலைக்கு நீங்கள் கொண்டு செல்லப்படுகிறதை நீங்கள் உணருவீர்கள்.
எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனுடைய நினைவுகள் விசேஷமான நினைவுகள். இந்த புதிய ஆண்டிலே உங்களை என்னையும் 100% அவர் தடையில்லாமல் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமான தேவனாயிருக்கிறார். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. நீங்கள் நினைக்கலாம், என் பிள்ளை வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சே, என் பிள்ளையினுடைய நிலைமை இப்படி இருக்குதே. இல்லை அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த 2025 இதுவரைக்கும் உங்கள் நினைவு நடக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் இப்போ தேவனுடைய நினைவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் நினைத்ததை விட ஆசீர்வாதமாக இருக்கிறதை உங்களுடைய கண்கள் காணும். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் முடங்கி போச்சோ, ஐயோ இப்படி ஆயிப்போச்சே, தடுமாறி கொண்டிருக்கிறேனே, எல்லாம் கால தாமதமாகுதே. கால தாமதம் ஆகிறதுனால கர்த்தர் வல்லவர் என்று நீங்கள் முடிவு கர்த்தர் வல்லவர் இல்லை என்று நீங்கள் முடிவு செய்து விடாதீர்கள். கால தாமதம் ஆகிறதுனால கர்த்தர் இன்னும் அதிகமாய் அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் அவர் நிறைவேற்றி கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கால தாமதமான பிந்தின ரசம் முந்தின ரசத்தை விட அதிக ருசி உள்ளதாய் இருந்தது. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில எதெல்லாம் கால தாமதம் ஆகிறதுன்னு நீங்க மனசுல நினைக்கிறீங்களோ அது எல்லாவற்றையும் அதிக ருசி உள்ளதாக மாற்றும்படிக்கு கர்த்தர் தீர்மானித்து வைத்திருக்கிறார். கருமையானவர்களே, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமையை பெரிதாயிருக்கும். ஒருவேளை முந்தினது சரியில்லாததாக இருக்கலாம், முந்தின வாழ்க்கை ஒருவேளை ஒழுங்கில்லாததாக இருக்கலாம். ஆனா பிந்தின இந்த நிலைமை, இந்த 2025 அவருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் நமக்காகவே பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. யோபு 42:2 படி அவர் செய்ய நினைத்தது தடைபடாது, 100% அது நிறைவேறும். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர் வல்லமை உள்ளவராக இருந்தார். ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில வல்லவர் என்பதை நிரூபித்துக் கொண்டே இருந்தார். நினைவுகள் ஆபிரகாமுக்கு தடுமாற ஆரம்பித்தது. பிரச்சனை, உங்களுடைய நினைவுகள் இந்த வருஷத்துல தடுமாறக்கூடாது. உங்க நினைவுகள் தடுமாற்ற வராதுன்னு ஆண்டவர் சொல்லல, நானும் அப்படி போதிக்கல. வரும். ஆனா அந்த நினைவுகளை ஓவர்டேக் பண்ணணும். நீங்க உங்க நினைவுகளை புறந்தள்ளி போட தெரியணும். உங்க நினைவுகளை அது முடக்க தெரியணும். உங்கள் நினைவுகளை நீங்கள் முடக்கி தேவனுடைய நினைவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தெரியணும். ப்ரையாரிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, ப்ரையாரிட்டின்னு ஒன்று இருக்குல்ல. எனக்கு அருமையானவர்களே, யோசித்து பாருங்கள். 60 வகையான உணவுகள் உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு முன்னாடி எந்த உணவுகளை நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள்? 60 வகையான சுவையில் உள்ள உணவுகளும் உங்களுக்கு முன்பதாக இருக்கிறது. அறுசுவை உணவு இருக்கிறது. 60 வகையில் வச்சிருக்கிறாங்க. நீங்கள் எதை தேர்ந்தெடுப்பீர்கள்? உங்களுக்கு பிடித்தமானதை. ஆனா நீங்க சாப்பிட்றதுக்குன்னு உள்ள போனா சாப்பாட்டுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. அதை யாருமே நம்ம செய்யறதில்ல. போன உடனே என்ன செய்யறான்? தண்ணி வைக்கிறானா, அதுக்கப்புறம் ஹோட்டல்ஸில் ஒரு சின்ன சூப்பு கொடுக்குறான். ஏன் அப்படின்னா, அந்த சூப்பை குடிச்சிட்டோம்னாலே நம்மளால் என்ன செய்ய முடியாது, நமக்கு நிறையா சாப்பிட முடியாது. ஆர்டர் பண்ணுவோம், ஆனால் நம்மளால் அவ்வளோக்கா நம்ம ஹெவியாக சாப்பிட முடியாது. அது நம்மளை கண்ட்ரோல் பண்ணும். சில உணவு கூடங்களில் இன்னும் அதை பின்பற்றுகிறார்கள். சில இடத்துல கொடுக்குறது, நீ தின்னு அழிஞ்சுவோ அப்படி, எனக்கு தேவை காசுன்ற நிலைமையில் செய்து கொண்டு. அப்போ நமக்கு பிடித்தமானதை எடுக்கிறதுன்றதை விட தேவனுக்கு பிரியமானது எது என்பதை நாம் தெரிந்து கொள்ள இப்பயே தீர்மானிங்க. 3வது, தடைபடாது. அவருடைய நினைவுக்கு நீங்கள் இடம் கொடுத்துட்டீங்கன்னா தடைப்படவே படாது. ஒருவேளை இவ்வளோ பெரிய டார்கெட்டை நான் எப்படி ஆண்டவரே செய்ய போகிறேன்? அருமையானவர்களே, சிங்க கெபிக்குள்ள போயிட்டு வர்றது என்பது சாதாரண சவால் அல்ல.
அக்கினி சூளைக்குள்ள போயிட்டு பத்திரமா வெளியில வருவது என்பது சாதாரண சவால் அல்ல. யோர்தான்ல காலை வச்சா 2 பிளக்கும் கடந்து போவோம் என்கிற சவால் சாதாரணமானதல்ல. ஆனால் அந்த பயங்கரமான சவாலைத்தான் எதிர்கொள்ள கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில தேவன் செய்ய நினைச்சது தடபடாது. முடிவு செய்யுங்க, அவர் தடையே இல்லாமல் நடத்துவார். எனக்கு அருமையானவர்களே, ஒண்ணுமே இல்லாம நீங்க காலை வைப்பீங்க, உங்களுக்காக 1000 வாசல்களை கர்த்தர் திறந்து வைத்து அவர் காத்து கொண்டிருப்பார். நீங்க நினைப்பீங்க, எப்படா இது நம்ம செய்ய போறேன் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஒரு வருமானம் அல்ல, 1000 பலியில வருமானத்தை உங்களுக்கு தருவதற்கு ஏற்ற வழிவாசல்களை கர்த்தர் வைத்து காத்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, உலக மனுஷனை உயர்த்துறதுக்கு அவன் ஆண்டவரால் முடியுமானால் அவரை ஆராதிக்கிற என்னை உயர்த்துவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் இப்படி ஒரு கெட்ட குமாரனை போல, மனம் திரும்பிய ஒரு மனுஷனை போல நான் திரும்பி வந்திருக்கிறேன். அப்பா என்னை ஏற்றுக்கங்க. ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்ல வேண்டிய விதம் அதுதான். என்னை ஏற்றுக்கங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், குறைகள் உண்டு, அதெல்லாம் மன்னிச்சு என்னை ஏற்றுக்கங்க. ஆண்டவர் நிறைவாய் கர்த்தர் கொண்டு வருவார், உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு அருமையான இந்த 2025 நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த ஆண்டின் இறுதிக்குள்ள கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய பெரிய அற்புதங்களை செய்ய அவர் வல்லமையுள்ளவராயிருப்பார். எதெல்லாம் உங்களுக்கு தலைக்கு மேலே போய் இதை எப்படி ஃபேஸ் பண்ண போறேன்னு நீங்கள் நினைச்சீங்களோ, இதே இடத்துல நீங்கள் சாட்சி சொல்வதற்கு முந்தி கொள்ளும்படிக்கு கர்த்தர் உங்களை நிறுத்துவார். கண்களை மூடி நம்ம எல்லாரும் அப்படியே தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? Let us all together with one mind and one accord and pray to God. Amen. For the work of God. இந்த வருஷத்தில் கர்த்தர் செய்ய போகிற மிகப்பெரிய அற்புதங்களுக்காக. அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்க கவலைப்படாதீங்க. இந்த ஆண்டு அழுகையின் ஆண்டு அல்ல, இந்த ஆண்டு அழுகையை களிப்பாக மாற்றுகிற ஆண்டு. அழுகையை களிப்பாக மாற்றுகிற ஆண்டு. ஆனந்த பரவசத்தினாலே தேவனுக்கு மகிமையாய் 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 வாழ போகிற ஒரு ஆண்டை கர்த்தர் நம்முடைய கையில் கொடுத்திருக்கிறார். வெளியில ஒரு வேளை பயங்கரமான போராட்டம் நடக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற நமக்கு ஆனந்த சந்தோஷம் உண்டாகும்படிக்கு செய்ய அவர் வல்லமையுள்ள தேவன். Hallelujah. Let us all praise God. Amen. Let us give thanks to the Lord. Let us give glory to the name of the Lord. Amen. ஆண்டவர் மகிமையை செலுத்துவோம், கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு மகிமை கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தேவ கிருபை தேவ தயவு உண்டாகட்டும். ஆண்டவரே, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியே எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும் ஐயா. எங்கள் நினைவுகள் எல்லாம் வேணாம்ப்பா, எங்கள் நினைவுகள் எல்லாம் மோசமானது, சரியில்லாதது, தேவ திட்டத்துக்கு புறம்பானது, அதெல்லாம் வேணாண்டவரே. நீங்கள் நினைச்சது மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில், எங்கள் ஊழியத்தில், எங்கள் குடும்பத்தில், எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லாரும் சொல்லுங்க, மனம் திறந்து சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை அறிக்கையிடுங்க. என் பிசினஸ்ல ஆண்டவரே, நீங்க நினைச்சது மாத்திரம் நடக்கட்டும் ஐயா, நீங்க நினைச்சது மாத்திரம் நடக்கட்டும் ஐயா. ஆபிரகாம் நினைச்சது இஸ்மவேல், ஆனால் தேவன் நினைத்ததோ ஈசாக்கு தான் சுதந்திரவாளி, ஈசாக்கு தான் ஆசீர்வாதத்தினுடைய காரணர், ஈசாக்கு தான் நன்மைக்கு காரணர், ஈசாக்கு தான் முடிவு, ஈசாக்கு தான் வாக்குத்தத்தம். ஆமென். ஈசாக்கு வந்தால் தான் நகைப்பு வரும். ஈசாக்கு என்றால் நகைப்பு என்று பொருள். ஈசாக்கு வந்தால் தான் ரிஜாய்ஸ் வரும். ஈசாக்கு வந்தால் தான் சந்தோஷம் வரும். ஈசாக்கு வந்தால் தான் நன்மை வரும். ஈசாக்கு வருகிற வரைக்கும் I will wait for the promise of God. I will wait for the promise of God. அவருடைய வாக்குத்தத்தத்துக்கு நான் சுதந்திரிப்பேன் ஆண்டவரே. என்னுடைய முடிவு அல்ல, உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உடைய கரம்
எங்கள் மீது எங்கள் பிள்ளைகள் மீதும் இருந்து நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே உட்காருங்க ஒரே நிமிஷம். இப்பொழுது நமக்கு செருப்பு கால பண்டிகை நடைபெறும். ஆகவே ஆயத்தத்தோடு இருக்கிறவர்கள் நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஒருவேளை நீங்கள் புது வருடத்திலே நீங்கள் தனிப்பட்ட வாக்குத்தத்த அந்த அட்டையை நீங்கள் பெறவில்லை என்று சொன்னால், நீங்கள் இந்த சேர்ப்பு கால பண்டிகையிலே நீங்கள் காணிக்கை செலுத்தி நீங்கள் அந்த வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கொள்ளும்படி உங்களை அன்பாய் நாங்கள் கேட்டுக்கொள்ளுகிறோம். நன்றா தெரிஞ்சுக்குங்க, நீங்கள் புது வருடத்திலே உங்களுக்கென்று தனிப்பட்ட வாக்குத்தத்தம் நீங்கள் எடுக்கவில்லை என்று சொன்னால், நீங்கள் இந்த வேளையிலே அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம்.